கர்த்தருடைய நாள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதுமில்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதுமில்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தைப் போலவும், அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தைப் போலவும் இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பிப்போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரைப் போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும், செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சல் போலவும், யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகிப் போகும். அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம்படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும். பலகணி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமையுள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய யூதாவின் மனுஷரோடு வழக்காடுகிறார். அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாக கர்த்தர் தம்முடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் அவர்களை நியாயம் தீர்க்கிறார். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் கனிகளையும் வீட்டில் பட்சித்து போடும். உபாகமம் 28:42. நீ கண்டு பயந்த எகிப்து வியாதிகள் எல்லாம் உன்மேல் வருவிப்பார், அவைகள் உன்னை பற்றிக் கொள்ளும். உபாகமம் 28:60. யூதா தேசத்திலே யுத்தம் பிரகடனம் பண்ணப்படுகிறது. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் மீதும் எருசலேமின் மீதும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சமீபமாய் வந்திருக்கிறது. இந்த எச்சரிப்பை அவர்களுக்கு அறிவிக்கும் வண்ணமாக சீயோனிலே எக்காலம் ஊத வேண்டும். யூதாவின் மனுஷருக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் ஜெபத்தோடும் கண்ணீரோடும் தங்கள் தேவனை சந்திக்க ஆயத்தமாய் இருப்பார்கள். எக்காலம் ஊதுவது ஆசாரியருடைய ஊழியம். ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக் கடவர்கள். உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. எண்ணாகமம் 10:8. ஆசாரியர்கள் 2 சந்தர்ப்பங்களில் எக்காலம் ஊதுகிறார்கள். ஜனங்களுக்கு இக்கட்டு வரும்போது தங்களுடைய கஷ்டங்களை கர்த்தரிடத்தில் அறிவிப்பதற்காக ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுகிறார்கள். கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்காக ஜனங்கள் ஒன்றாய் கூட்டி சேர்ப்பதற்கு ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையினால் ஜனங்களை எச்சரிப்பது ஊழியக்காரருடைய வேலை. பாவத்தினால் வரும் தண்டனைகளை ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்ல வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவிகள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். யூதா தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறார்கள். இதனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வருகிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் என்பது அவருடைய நியாய தீர்ப்பின் நாளை குறிக்கும்.
யூதாவின் மனுஷர் மீது கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரப்போவதினால் தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். யூதா தேசத்தின் மீது யுத்த நாள் நெருங்கி வருகிறது. அந்த நாள் எப்படி இருக்கும் என்பது பற்றி இங்கு ஒரு சிறிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் மீது வரும் யுத்த நாள் கர்த்தருடைய நாளாய் இருக்கும். அது அவருடைய நியாய தீர்ப்பின் நாளாக இருக்கும். அந்த நாள் இருளும் அந்தகாரமுமான நாளாய் இருக்கும். யூதா தேசத்தின் மீது வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் ஏராளமான எண்ணிக்கையில் வரும். அவை திரளாயும் அடர்த்தியாயும் வரும். அவை மொத்தமாக பறந்து வரும்போது கரிய மேகம் படர்ந்து வருவது போல இருக்கும். அதன் திரட்சியினால் பூமி இருளும் அந்தகாரமுமாய் இருக்கும். அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாய் இருக்கவில்லை. யாத்திராகமம் 10:15. கர்த்தருடைய நாள் மப்பும் மந்தாரமுமான நாள். மப்பும் மந்தாரமும் திடீரென்று வரும். அதிகாலையில் சூரியன் உதிக்கும் போது பூமியின் மீது வெளிச்சம் வருகிறது. சூரிய வெளிச்சத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. அதுபோலவே இருளின் மப்பும் மந்தாரமும் திடீரென்று வரும். அதையும் யாராலும் தடை பண்ண முடியாது. விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். யுத்தம் பண்ணுவதற்கு வரும் சேனை வீரர்கள் வரிசை வரிசையாக வருவது போல வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் வரிசை வரிசையாகவும் திரளாகவும் வரும். அவை ஏராளமான ஜாதியாயும் பலத்த ஜாதியாயும் இருக்கும். வெட்டுக்கிளிகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். வெட்டுக்கிளிகளின் சேனை அதிக பலம் உள்ளது. அவைகள் குதிரைகளைப் போல ஓடும். அவைகள் ஓடும்போது அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும். அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். வெட்டுக்கிளிகளின் தலை குதிரையின் தலையைப் போல இருக்கும் என்று விலங்கியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவை பறந்து போகும்போது அதிக இரைச்சலை கொடுக்கும். அவைகள் ஓடுகிற ரதங்களின் இரைச்சல் போலவும் செத்தைகளை எரிக்கிற அக்கினி ஜுவாலையின் இரைச்சல் போலவும் யுத்தத்துக்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சலை போலவும் பர்வதங்களுடைய சிகரங்களின் மேல் குதிக்கும். தேவனுடைய நியாய தீர்ப்புகள் பூமியின் மீது வரும்போது அது அதிக இரைச்சல்களோடு வரும். அது யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்ட பலத்த ஜனத்தின் இரைச்சல் போல தொடர்ச்சியாகவும் பலத்த சத்தமாகவும் இருக்கும். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் ஓடும்போது அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும். யுத்த வீரரைப் போல மதில் ஏறும். வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். ஒன்றை ஒன்று நெருக்காது. ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம்படாமற் போகும். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பலத்த ஜாதியைப் போல தீவிரமாக ஓடும்போது அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். எல்லா முகங்களும் கருகிப்போகும். வெட்டுக்கிளிகளின் சேனை ஏராளமான பலத்த ஜாதியைப் போல இருக்கிறது. இதற்கு முன்பாக யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் தேசத்தையும் நகரத்தையும் அழித்து போடும். யூதா தேசத்தின் மீது வெட்டுக்கிளிகள் வருவதற்கு முன்பாக அந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் செழிப்பாய் இருந்தது. வெட்டுக்கிளிகள் வந்து யூதா தேசத்தை அழித்து போட்ட பின்பு அந்த தேசம் பாழான வனாந்திரத்தை போல இருக்கிறது. வெட்டுக்கிளிகளுக்கும் பச்சை கிளிகளுக்கும் ஒன்றும் தப்பி போவதில்லை. வெட்டுக்கிளிகள் பட்டணத்தையும் அழித்து போடும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும். மதிலின் மேல் ஓடும். வீடுகளின் மேல் ஏறும். பலகணி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் ஏராளமான பலத்த ஜாதியைப் போல தீவிரமாக வரும்போது அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள். வெட்டுக்கிளிகளை பார்த்து பயப்படுவார்கள். மனுஷருடைய முகங்கள் எல்லாம் பயத்தினால் கருகி போகும். வெட்டுக்கிளிகளின் சேனைக்கு யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. வெட்டுக்கிளிகளுக்கும் பச்சை கிளிகளுக்கும் முன்பாக பூமி அதிரும். வானங்கள் அசையும். சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும். நட்சத்திரங்களின் ஒளி மழுங்கும். கர்த்தரே வெட்டுக்கிளிகளின் சேனைகளுக்கு தளபதியாக இருக்கிறார். கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரமாகவே வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மகா சேனையாக அணிவகுத்து போகிறது. அவை கர்த்தர் சொல்லும் இடங்களுக்கு போகிறது.
கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரிது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும். இந்த நாளை யாராலும் சகிக்க முடியாது. கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பாக ஒருவராலும் நிற்க முடியாது. பலத்த ஜாதி, இவை இயற்கைக்கு அப்பாற்பட்டவை. இப்படிப்பட்டவை இதற்கு முன் பூமியில் ஒரு காலத்திலும் உண்டானதில்லை. இப்படிப்பட்டவை இதற்கு பின் பூமியில் ஒரு காலத்திலும் உண்டாகப் போவதில்லை. 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பிசாசுகளும் இந்த பூமியை கைப்பற்றிக் கொள்வதற்காக இங்கு வருவார்கள். அவ்வேளையில் தேவன் தம்முடைய பரமசேனையை சாத்தானுக்கு விரோதமாக அனுப்புவார். அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும். அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. இவற்றைப் போலவே பல வசனங்களில் தேவனுடைய சேனையில் விளக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம்படாமல் போகும். இவை மனுஷரில் இருந்து வேறுபட்டவை. அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகனி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். இவை கர்த்தருடைய சேனை. கர்த்தர் இந்த சேனையை வழிநடத்துவார். கர்த்தருடைய சேனையில் பரிசுத்த தூதர்களும் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களும் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருவார்கள்.